காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர் அருள்ராஜ் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளரும் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமான தலைவர் எஸ். ஏ. அருள்ராஜ் அவர்கள் சுதந்திர தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பள்ளி வளாகத்திலேயே தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின சிறப்பு உரையாற்றி பள்ளி மாணவிகள் கடந்த காலத்தில் புரிந்த சாதனைகளை விளக்கி மாணவர்களை பாராட்டி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை தொடக்கி வைத்து தனது சிறப்புரையில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த பள்ளியில் கடந்த காலங்களில் பல மாணவிகள் மருத்துவர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் விமான ஓட்டிகளாகவும் கல்வி பயில்வதை நினைத்து பெருமிதம் கொள்வதோடு சிறந்த தமிழச்சிகளாக சிங்க பெண்மணிகளாக தற்காப்பு கலைகளிலும் விளையாட்டு துறைகளிலும் முன்னேறி வருவது பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவு நிறைவேறுகிறது என்பதில் பெருமிதம் கொள்வதில் பெருந்தலைவர் காமராஜரின் சீடனாக இந்த பள்ளியின் மாணவிகளுக்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை பதிவு செய்து வருங்காலத்திலும் இந்த பள்ளியின் முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக பெற்றோர் ஆசிரியர் கழகம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உறுதுணையாக இருக்கும் என்பதை உளமாற கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவு செய்தார். அதை இன்னைக்கு நம்ம அந்த கனவை நினைவாக்குறோம். அதுல நீங்கெல்லாம் முதன்மை மாணவர்களாக இருக்கிறீங்க. அம்மையார் சொன்னாங்க, என் பள்ளியின் சிங்க பெண்களே, நீங்கெல்லாம் சிங்க பெண்களா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆகையால் இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்பது உங்களுக்கு கல்விக்காகவும் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய எதிர்கால தொலைநோக்கு திட்டங்களை முழுமையாக வளர்ச்சி பாதையில் செல்வதற்காகவும் இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் முழு அக்கறையுடனும் பொறுப்புடனும் உங்களுக்காக என்று துணை நிற்கும் என்று கூறி 79வது தின சுதந்திர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.